வணக்கம். நான் உங்க ஈழர் சுப்ராஜ் ஃப்ரம் மாருதி வர்மா சென்டர். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதுகு வலி. முதுகு வலி எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா நிக்கிறது, இல்லைன்னா ரொம்ப பைக் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஓவர் வெயிட்டு, சரிங்களா? ஓவர் வெயிட்டு. இப்போ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம முதுகு வலின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோயர் பேக் பெயின், L4 L5 பெல்ஜி, சரிங்களா? அப்புறமேட்டா நம்மளுக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேஜராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோயர் பேக் பெயினும் L4 L5 பல்ஜி தான் இப்போ நிறைய கேசஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா. ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறது, சரிங்களா? உட்காந்து வேலை செய்கிறது, அன்பொசிஷனாக உட்கார்றது, இதனால் லோயர் பேக் பெயின் மெயினாக வராது. L4 L5 பல்ஜின்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உட்காந்துருக்கனாலையும் வரும், அதே டைம் உங்களுக்கு அதிகமாக பைக் ஓட்டினாலையும் வரும். இது என்னதான் நம்ம தீர்வுன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இப்போ நிறைய பேர் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிலாம் போகிறாங்க. சில பேர் எக்ஸசைஸ் மூலியமாகவும் சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் சர்ஜரி, சரிங்களா? சர்ஜரி பண்ணி ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுத்து பார்ப்பாங்க, சரியாகலன்னா சர்ஜரி அப்படின்றது பண்ணிடுவாங்க, சரிங்களா? சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா, முதுகில் மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்மளுக்கு காத்திருக்குன்றது தான் ஒரே அர்த்தம். இந்த முதுகு தண்டில் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அது ரொம்ப சிவியரான ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துரும். நடக்கவே முடியாத ஸ்டேஜ் போயிடும், படுத்த படுக்கையாக ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதிகமாக, சரிங்களா? இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா, வர்ம சிகிச்சையில் இதுக்கு நல்ல தீர்வு இருக்குது. என்ன தீர்வு, எப்படி இது சரி பண்ண முடியும்? நானும் 9 வருஷமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எப்படி இதில் சரியாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா, இது இயற்கை மூலியமாகவே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற ஒரு தெரப்பி தான் வர்ம சிகிச்சை. இதில் நம்ம எந்த மருந்து கொடுக்க போகிறதில்ல, சரிங்களா? எந்த மருந்து நம்ம கொடுத்து வெளி மருந்து கொடுத்து நம்ம பண்ண போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவத்தில் தன்னைத்தானே உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற ஒரு முறை தான் வர்ம சிகிச்சை, சரிங்களா? ஒரு ஒரு உறுப்பையும் தூண்டி விடுறது மூலியமாகவும், புள்ளிகளை தூண்டி அதில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த உறுப்புக்கு கரெக்டான ரத்த ஓட்டம் கொடுத்தாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும், சரிங்களா? ஏன் ரத்த ஓட்டம் போக மாட்டேது அப்படின்னா, நரம்பு, இப்போ L4 L5 பல்ஜினா அந்த நரம்புல ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கும். அழுத்தம் கொடுக்கும்போது என்னன்னா, காலுக்கு போகிற நரம்புல ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது. அப்போ என்னன்னா, முதுகுலையும் வலி வரும், கால்லையும் உங்களுக்கு வலி இருக்கும், சரிங்களா? இது லோயர் பேக் பெயின்லையும் இருக்குது. ஏன்னா சியாட்டிக்கா ப்ராப்ளமு, இதெல்லாம் உங்களுக்கு நரம்பு பிரச்சனை தான், நரம்பு பிரச்சனை, இல்லை டிஸ்க் பல்ஜி ஆன பிரச்சனையால வரும், சரிங்களா? இதில் நம்ம என்ன மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா, நெட்டி வாங்குதல், தடவியல் முறை, ஒத்தரம், கிளி ஒத்தரம், சரிங்களா? இதில் பண்ணுறது மூலியமாகவே 3 சிட்டிங்லே எவ்வளோ பெரிய வலி இருந்தாலும் குறைச்சிடலாம், சரிங்களா? 3 சிட்டிங்கில் குறைச்சலாம். நம்ம பண்ணுறதுனால மட்டும் சொல்ல, வர்ம சிகிச்சையில் இது நல்ல தீர்வு இருக்குது, சரிங்களா? ஏன்னா வர்ம சிகிச்சை மூலியமா நல்லா ரிசல்ட் தெரியுது, நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்க வலி மாற்றத்தை நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம், சரிங்களா? அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நிரந்தர தீர்வாக இருக்கும், சரிங்களா? ரொம்ப நாளாக நம்ம அந்த வழியில் அவசப்பட்டு இருக்கோம், சரிங்களா? அந்த வழியில் எங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவசரப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. தெரிய மாட்டேங்குது, வர்ம சிகிச்சைன்றதுனாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது வர்ம கலையினாலே அடிக்கிறது இது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, சிகிச்சை பண்ணுறதும் இருக்குது, நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதனால் அந்த மூலியமா உங்கள் உடம்ப சரிப்படுத்திக்குவாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நம்ம மாத்திரை எடுக்கிறதாலேயோ பக்க விளைவு இருக்குது, ஆப்ரேஷனாலையும் பக்க விளைவு இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பயனடைஞ்சு வலி இல்லாத வாழ்வை மேற்கொள்ளுங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல இயற்கையான முறையில் சரியாகிறது தான் ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும். மாத்திரை மருந்து போட்டு சரியாகிறன்றது அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? நன்றி.